வெல்கம் டு சிம்பிள் சமையல். எப்படி நைஸாக மொறுன்னு பச்சைப்பயிர் தோசை பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பவுலில் 1 டம்ளர் பச்சைப்பயிறு, 1/4 டம்ளர் அரிசி, 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கோங்க. அதிகமாக சேர்த்தா கசக்கும். இதை நல்லா கழுவிட்டு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி ஒரு 12 மணி நேரம் இல்லைன்னா ஒரு நாள் நைட் ஃபுல்லாக ஊற வைங்க. காலைல எழுந்திரிச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முளை கட்டியிருக்கும். அது ரொம்ப சத்தாக இருக்கும். 3/4 பயரை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு துண்டு இஞ்சி நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷான இஞ்சியை எடுத்துக்கோங்க. ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு கை ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ நம்ம ஊற வச்சுருப்போம்ல, அந்த தண்ணி இருக்கும்ல, அந்த தண்ணி ஒரு கிளாஸ் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. மையாக அரைச்சி எடுத்து ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மற்ற பயிரையும் அரைச்சி அதோட சேர்த்துக்கோங்க. இது நல்லா கலந்து விடுங்க. நீங்கள் தண்ணி கம்மியாக சேர்த்து திக்காக மாவு அரைச்சிங்கன்னா தோசை அடை மாதிரி வரும். இந்த மாவு புளிக்கலாம் தேவையில்லை. நீங்கள் அப்படியே தோசை ஊற்றலாம். செட்டி சூடான அப்புறம் தோசை ஊற்றுங்க. நல்லா சுற்றி விடுங்க. ஓரத்தில் அப்போ தான் தடியாக இருக்காது. மொறுன்னும் தோசை வரும். கொஞ்சமாக எண்ணெய் இதில் சேர்த்துக்கோங்க. தோசை வேகட்டும். கலர் இந்த மாதிரி சேஞ்ச் ஆன அப்புறம் திருப்பி போடுங்க. மெதுவாக எடுத்து திருப்பி போடுங்க. அப்படியே நீங்கள் எடுத்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ நைஸாக இருக்குது தோசைன்னு. இதை அப்படியே திருப்பி போடுங்க. திருப்பி போட்டுட்டு ஒரு 30 செகண்டில் அப்படியே எடுத்துருங்க. அடுத்த தோசை ஊற்றுறதுக்கு முன்னாடி நல்லா துணி வச்சு தொடச்சிட்டு ஊற்றுங்க. 2வது தோசையில் இருந்து எண்ணெய் விடாமல் சுடலாம், நான்ஸ்டிக் பேனாக இருந்தால். இல்லைன்னா நீங்கள் இரும்பு சட்டியிலலாம் பண்ணிங்கன்னா நீங்கள் எண்ணெய் ஊற்றி தான் சுடணும். இந்த மாதிரி கிறிஸ்பியாக வரும். இது தேங்காய் சட்னி கூட செமையாக இருக்கும். பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.